4, 5, 6 இதுக்கு மேல கம்பியிலையே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தட ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு. நீ இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்களை உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முடா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதுதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு? ஆமா. அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுது சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார், தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார், இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? அடியா சார். போய் கடப்பாரை வாங்க, குறையாவங்கட்டா. உனக்கு லீவ் போடா. தோன்றா தோன்றா மகனே, தோன்று. சப்ஜூல ஏப்பா, அவனுக்கு என்ன போட்டு கொடுத்தானுங்கப்பா, என்ன காமிச்சு கொடுத்தானுங்கப்பா. இத பாரு, அவர் ஒன்று கேட்டா நீ வாங்கி கொடுத்தா சொல்லி. நல்லா இருக்கே கதை. நீங்க வாங்கி கொடுத்து போட்டு என் மேல பழைய போறீங்க சார். என்ன எப்படியாவது காப்பாத்தி விடுப்பா. என்னங்க ஒவ்வொரு தடவையும் தப்ப நீங்க செஞ்சு போட்டு பழைய என் மேல போடுறீங்களா? அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருன்னு தெரியுமில்ல? நாராயணன், நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல அந்த கைதிகள் சர்வெண்டா? சார், அவங்க என்ன மிரட்டுறாங்க சார். இந்த ட்ரெஸ் போட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சார்? ரிலீஸ் ஆனா வீட்டை தேடிட்டு வந்து உட்காருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார். மாறுற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இனிமே அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்துறீங்களா சார்? ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன். கைதிகளுக்கு கொடுக்காத, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே தெரியா? என்ன டிஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார், வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் புடுங்கறானா? எங்க குத்து சார், இது கவர்மெண்ட் ஆடுறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார், அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். இத போட்டாங்க போய் வெள்ளையடி. சார், ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார், உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ, சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரை ஏத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா, உண்மைதான்.
இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ணு, கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார், உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல், பொருள், ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார், நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்சு கேட்டா புத்தி வர மாட்டேங்குது. ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசுற மண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க, கால் ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல. நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது. கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளம் கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழியில மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? ஐயோ, வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு, குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்க கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொரி நாய். அவனை சுண்ணாம்பு அடிக்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாது. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி லட்சணம், இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்திருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசுனது அவன் தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும்.
ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூர் வருவோம். நல்ல சம்பளம் தாரேன், வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன், ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அத நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு, நான் வேற எல்லாம் பாத்துக்க போ. என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்த பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்கற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். போரடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத, எங்க விட விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய், விட மாட்டேன். இல்ல, எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன்.
அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடி எங்க யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், சால வச்சு போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருகழுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா அரியன் கோண கழுத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்ற. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கழிச்சு ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா அங்க போய் சிறுசே யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடுபால.
மாமா இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்கு மாமா. உடம்பு தாங்கலன்னா வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க பால் ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டர்களுக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்காதீங்க. என்னடா அது? பாலு பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துச்சா? புரியாத கொடுங்க. என்ன நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவ மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணா நான் குடிப்பேன்டா. அண்ணா வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். அண்ணா வேணா தாங்காதண்ணே. மொடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டாண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார். ஐயோ உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்தணும். அண்ணா இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவேன். அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னும் இருந்த பாம்பே காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ அந்த பாலை நான் தானடா குடிச்சேன். ஐயோ என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன ஐயோ என்னால முடியல சாமி. எந்திரிங்கண்ணே. புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2 அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே 4 போட சொன்ன, அப்புறம் 2 போட்டோம். 4 போட சொல்றதுக்கு நம்ம 1. அண்ணா ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்னடா விளையாட்டு வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம் நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பட்டா ஊலோ கேட்டாடா கேட்டாடா நிறுத்தியா அடே ஏடி இந்த கருமனை இந்த அடி அடிக்குற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு, உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோணாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டுக்கீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு.
நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுற செத்துக்கிட்டு போக போறான். குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க. வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன். இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடு போட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூண வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே. அது என்றா வாங்க. அது எந்தக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது எந்த அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மானத்துல உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அலும்பா நீ பண்ற. ஆள விடுறா. பதில் சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. போனேன். ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மண்ட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள் அழுதா விட்டுவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க. இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான் விடுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்பவும் புல்லுதான். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறேன். இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேல் காலு. 1.5 வேட்டியா? அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு. இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்?
ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. ஐயோ என்ன வேட்டிங்க 1.5 வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய் இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. டேய் தம்பி, என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது? மாடி போறியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். சொல்றா. பாத்தேன் தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். வாடா. திருட்டு சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா. ராத்திரிக்கு நம்ம தோட்டத்து மங்களா கூட்டி வந்துருவா. டேய் இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருட்டு வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய் தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்துட்டு வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே 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 அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து 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 ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் உன்னை ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகி இருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாம. ஐயோ இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன் வை. அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கோட விட்டு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோவம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. என் முகத்திலேயே முடிக்காதா அண்ணா? அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் பழைய காரிகளை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து முட்டியாடா. அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அண்ணா என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போனே அவ உறவை அறுத்து விட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கெல்லாம் போய் கோவிச்சு வேண்டாம்டா. உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க. சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன்.
நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின எலிய நடுவ விட்டுட்டு பங்குல இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, நான் தானே, பயந்துட்டீங்களா? டேய் நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க எங்கடா வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் டேய், இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வையே. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன? நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுங்க. டேய், நான் அதுக்கு சொல்ல மூடுங்கம்மா. ஐயோ, மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ, தம் பிடிச்சுங்க. டேய், பம்பாய் காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. டேய், என்ன பாட்டு பாடி நானே வர வச்சுட்டேன். நம்ம நாய் முத்து. முத்தே, டேய், முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து, டேய், பொம்மை கழட்டா. முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குனா, முகமூடி தூக்குனா. டேய், வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்லி நாய் கடையாளம் தெரியல. முத்து அண்ணன், அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா, ஐயா, ஐயா. ஐயா, முத்து அண்ணன், முத்து, ஐயா, நான் தான் அண்ணன், அண்ணன், அண்ணா, அண்ணா, அண்ணன், நான் தான் அண்ணன், அண்ணன். ஐயோ, வேட்டி பிடிக்கிறேன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரது? யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ, அம்மா. பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற. உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொதையிருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்து. உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது.